நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடியால் நாங்கள் தேவ வார்த்தையினாலே பலப்பட வேண்டும். ஆகவே தான் இதனாலே பிலிப்பியர் 4:4 கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். நாங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் எங்களுக்கு துக்கமாக இருக்கலாம், நாங்கள் ஒரு இழப்பை சந்தித்து இருக்கலாம், அல்லாது சொல்ல முடியாத எல்லா துயரமான நேரத்திலும் தேவனுடைய வார்த்தை எங்களை பலப்படுத்துகிறபடியால் நாங்கள் சந்தோஷமாக இருக்க நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே தேவனுடைய வார்த்தை அதைத்தான் எங்களுக்கு போதிக்கிறது. அதுதான் இந்த நாளிலே தலைப்பு. நாங்கள் எந்த சூழ்நிலையில் நாங்கள் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும், எப்படி எங்களால் அந்த வார்த்தையை நடைமுறைப்படுத்த முடியும் என்பதை இந்த நாளிலே நாங்கள் கற்றுக்கொள்வோம். முதலாவது, துக்கத்திலே சந்தோஷமாக இருங்கள். துக்கத்தில் நாங்கள் எப்படி சந்தோஷமாக இருக்கிறது? ஒரு மரணமாக இருக்கலாம், அல்லது ஒரு வியாதியாக இருக்கலாம். இந்த மாதிரி இக்கட்டான நேரத்தில் எங்களுக்கு சந்தோஷமாகவே இருக்க முடியாது. ஏன்னா அது ரொம்ப எங்களுக்கு துக்கத்துக்குள்ளாய் அது எங்களை நடத்தும். அந்த நேரம் தான் நம்ம தேவனுடைய வார்த்தையை மறந்துடுவோம். இந்த மாதிரி பலவீனமான நேரம், வியாதியின் நேரம், துக்கமான நேரம், ஒரு இழப்பை சந்திக்கிற நேரம் தான் நாங்கள் தேவனுடைய வார்த்தை எங்கள் மைண்டுக்கே வராது. ஏன்னா அந்த சூழ்நிலையிலே தான் பிசாசு எங்களை அந்த வார்த்தையை நாங்கள் வார்த்தையின்படி நடக்க முடியாதபடி அந்த சிந்தையை எடுத்துருவோம். ஆனால் தேவனுடைய வார்த்தையின்படி நாங்கள் வாழ்வோமானால் என்ன இழப்பாக இருந்தாலும் என்ன துக்கமாக இருந்தாலும் நாங்கள் அந்த துக்கத்திலும் தேவனுடைய வார்த்தையின்படி நாங்கள் சந்தோஷமாக இருப்போம். யோவான் 16:20 நாங்கள் துக்கத்திலே எப்படி சந்தோஷமாக இருக்க வேண்டும்? மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆண்டவர் எங்கள் துக்கத்தை அவர் சந்தோஷமாய் மாற்றுகிறவராக இருக்கிறார். நமக்கு ஒரு பாடுகள் பிரச்சனைகள் வந்துட்டால் உலக மனுஷர்கள்லாம் எங்களை பார்த்து என்ன செய்வாங்களாம்? மெய்யாக மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். தேவனுடைய வார்த்தையின்படி நாங்கள் வாழ கற்றுக்கொண்டோமானால் எங்களுக்கு அந்த துக்கத்தை எல்லாம் ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றுகிறவராக இருக்கிறார். ஏன்னா நாங்கள் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனை நாங்கள் தெய்வமாய் கொண்டிருக்கிறபடியால் நாங்கள் அவருடைய வார்த்தையினாலே எங்களை தேவன் பலப்படுத்துகிறார். அவர் பலப்படுத்துகிறபடியானால தான் நாங்கள் நிற்கிறோம். எங்களுக்கு எத்தனை உபத்திரவங்கள், எத்தனை பாடுகள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை துக்கம், எத்தனை இழப்புகளை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். எங்களுடைய குடும்பத்தில் சரி, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் சரி, எங்களுடைய ஊழியத்தில் சரி. ஆனால் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன் அவருடைய வார்த்தையினாலே எங்களை பலப்படுத்துகிறார். அவருடைய வார்த்தை மட்டும் இல்லைன்னா எங்களால் வாழ முடியாது. அவருடைய வேத வார்த்தை தான் எங்களை பலப்படுத்துகிறது. அதனால தான் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அப்போ நாங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ளும் போதில் தான் அந்த சத்திய வார்த்தை எங்களை விடுதலை ஆக்குறது. இந்த நாளில் நானும் உங்கள் மத்தியிலேருந்து தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறதுக்கு நானும் கற்றுக்கொண்டு தேவனுடைய வார்த்தையை நான் பிரசங்கிக்க தேவன் அந்த கிருபையை கொடுத்துருக்கிறார். ஆனாலும் தேவனுடைய வார்த்தை தான் எங்களை பலப்படுத்துகிறது. ஆகவே தேவனுடைய வார்த்தையில் நாங்கள் தைரியம் அடைவோம். அப்போ எங்கள் துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றுகிறவராக இருக்கிறார். அதே யோவான் 16ஆம் அதிகாரம் 20 தொடக்கம் 24 வரை நாங்கள் வாசிப்போம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஸ்திரியானவள் பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கம் அடைகிறாள். பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கின்ற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையாள். எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், எப்படி ஒரு பிள்ளை, ஒரு ஸ்திரியானவள் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கும் போது அவர் அநேக துக்கத்துக்குள்ளும் பிரச்சனைகளுக்கும் பலவீனங்களுக்குள் பாடுகளுக்குள் கடந்து செல்லுகிறார். அப்படி போலதான் நாங்கள் தேவனுடைய வார்த்தையில் என்ன செய்கிறோம்? அவள் துக்கம் அடைகிறாள். பிள்ளை பெற்றவுடன் ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கின்ற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையாள். அப்போ ஒரு பிள்ளையை பெற்ற உடனே பாருங்க, அந்த பிள்ளையை பார்த்த உடனே தான் அந்த தாய்க்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்கும். எத்தனையோ உபத்திரவங்கள், பாடுகள், பிரச்சனைகள் எங்களுக்கெல்லாம் தெரியும்.
ஒரு பிள்ளையை பெற்றெடுத்த தாயால் அவனுக்கு அந்த உபத்திரவம் எப்படி இருந்திருக்கும் என்று தெரியும். அந்த நேரத்தில் கூட அவள் அவ்வளோ உபத்திரவத்தையும் மறந்து அந்த பிள்ளையை தான் பெற்ற உடனே அந்த சந்தோஷத்தை எப்படி அவள் அந்த சந்தோஷப்படுகிறாளோ அது போல அப்புறம் உபத்திரவத்தை நிலையால் அந்த பிள்ளை பெறமுனுக்கு வந்த அந்த உபத்திரவத்தை பிள்ளை பெற்ற உடனே அதெல்லாம் மறந்துடும். ஏன்னா அந்த குழந்தைய பார்த்த உடனே அந்த உபத்திரவம் எல்லாம் மறந்துடும். அதுக்கு பிறகு அந்த உபத்திரவத்தை நினையால் அது போல நீங்களும் இப்பொழுது துக்கமடைந்திருக்கிறீர்கள், நான் மறுபடியும் உங்களை காண்பேன். அது போல தான் எங்களுக்கு நாங்கள் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த ஓட்டத்தில் எங்களுக்கு இந்த உபத்திரவத்துக்குள்ளாக தான் நான் கடந்து போக முடியும். ஏன்னா அது அப்படி தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உங்களுக்கு உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி. அப்போ நாங்கள் இந்த உபத்திரவத்துக்குள்ளாய் நாங்கள் கடந்து போகும் பொழுது அதுபோல நீங்களும் துக்கம் அடைகிறீர்கள். நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவிடத்திலே கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். அவை எங்களுக்கு உபத்திரவங்கள், பாடுகள், பிரச்சனைகள், வியாதி, வேதனை, கண்ணீர், கவலை எல்லா சூழ்நிலையிலும் தான் நான் கடந்து போகிறோம். ஆனாலும் அந்த எல்லா நேரத்திலும் தேவனுடைய வார்த்தையினாலே நாங்கள் தேவனிடத்தில் கேட்கும் பொழுது அவர் எங்களை பலப்படுத்துகிறார், எங்களுக்கு தைரியப்படுத்துகிறார், அவருடைய சந்தோஷத்தினாலே எங்களை நிரப்புகிறார். நாங்கள் இதுவரைக்கும் நாங்கள் கேட்காம இருந்திருக்கிறோம், ஆண்டவரே உங்கள் சந்தோஷத்தினால என்னை நிரப்புங்க, உங்கள் சந்தோஷத்தினால நான் வாழணும் அப்படின்னு நாங்கள் கேட்காம இருந்திருக்கலாம். ஏன்னா எங்களுக்கு உபத்திரவம், பாடுகள், பிரச்சனைகள், இல்லை ஒரு இழப்பான சூழ்நிலை, வியாதி, இப்படியாப்பட்ட நேரங்களில் எங்களால் சந்தோஷமாக இருக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்றார், நீங்கள் கேளுங்க, அப்பொழுது பெற்றுக்கொள்வீர்கள் என்று. அப்போ எப்படி தேவனுடைய வார்த்தையினாலே நாங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளும் பொழுது தேவன் எங்களுக்கு அந்த சந்தோஷத்தை தருகிறவராக இருக்கிறார். அப்போ துக்கத்திலே நாங்கள் சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அது முதலாவது வார்த்தையில், அந்த தலைப்பில் முதலாவது பாயிண்ட் என்னன்னா, துக்கத்திலே சந்தோஷமாய் இருங்கள். இன்னொரு வார்த்தை எரேமியா 31:13. பொழுது கன்னிகைகளும் வாலிபர்களும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். ஆகவே தேவன் எங்களுடைய சஞ்சலத்தை நீக்கி அவர் எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்போ நாங்கள் இப்படியாப்பட்ட எல்லா வாலிபர்களாக இருக்கட்டும், கன்னிகைகளாக இருக்கட்டும், முதிர் வயது உள்ளவர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இந்த உபத்திரவங்களுக்குள்ளாய் நாங்கள் கடந்து செல்லும் பொழுது தேவன் அந்த துக்கத்தை எங்களுக்கு சந்தோஷமாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே நாங்கள் முதலாவது பார்த்தோம், துக்கத்திலே சந்தோஷமாய் இருங்கள். அடுத்து இரண்டாவது, உபத்திரவத்திலே நாங்கள் சந்தோஷமாய் இருங்கள். உபத்திரவத்திலே சந்தோஷமாய் இருங்கள். எப்படி நாங்கள் எங்களுக்கு உபத்திரவத்தில் எப்படி நாங்கள் சந்தோஷமாய் இருக்க முடியும் அதை நாங்கள் பார்ப்போம். 2 கொரிந்தியர் 7:4. இந்த கொரிந்தி சபைக்கு எழுதும் பொழுது அவர் ஊழியத்தின் நிமித்தம் பட்ட உபத்திரவங்கள், பாடுகள், துன்பங்களை குறித்து இதில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த சூழ்நிலையில் எப்படி அவர் இந்த உபத்திரவம், ஊழியத்தின் போது சுவிசேஷத்தின் நிமித்தம் ஏற்பட்ட இந்த உபத்திரவத்தில் அவர் எப்படி சந்தோஷமாக இருந்தார் பாருங்க. 9ஆம் வசனம் சொல்லுகிறேன், இப்பொழுதும் சந்தோஷப்படுகிறேன், நீங்கள் துக்கப்படுகிறதற்காக அல்ல, மனம் திரும்புகிறதுக்கு ஏதுவாக துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடி தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்திருக்கிறீர்கள். அப்போ அவர் ஊழியத்தின் நிமித்தம், சுவிசேஷத்தின் நிமித்தம் அவர் உபத்திரவப்பட்டிருக்கிறார். அதை நிமித்தம் வருகிற அந்த உபத்திரவத்தில் அவர் என்ன செய்கிறார்? அந்த உபத்திரவத்தில் அவர் சந்தோஷமாக இருக்கிறார். ஆகவே அதுதான் 2 கொரிந்தியர் 7 அது சொல்லுது, எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவத்திலேயும் பரிபூரணமான சந்தோஷமாக இருக்கிறேன். அப்போ எங்களுக்கு இப்படியான உபத்திரவம் வரும்போது நாங்கள் பரிபூர்ண சந்தோஷமாக இருக்க முடியுமா? எங்களுக்கு
ஆனால் நாங்கள் இருக்கணும். ஏன்னா தேவனுடைய வார்த்தை எங்களை தைரியப்படுத்துகிறது, தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு பேலன்ஸ் செய்கிறது, தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு உதவி செய்கிறது. எங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல ஆரம்பத்தில் நாங்கள் ஊழியத்துக்கு வந்த போதெல்லாம் அப்பா சொல்ல முடியாத உபத்திரவங்கள், பாடுகள், துன்பங்கள், எல்லா பக்கமும் எங்களுக்கு நெருக்கங்கள் வந்தது. ஆனால் அந்த நேரத்திலையும் கூட நாங்கள் தேவனுடைய வார்த்தையில் தான் நாங்கள் தைரியப்பட்டு கொண்டு, தேவனுடைய வார்த்தையில் நாங்கள் சந்தோஷப்பட்டு, கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், அவர் தான் பதில் செய்வார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், யாத்திராகமம் 14:14 சொல்லியிருக்கு. அந்த வார்த்தையின்படி நாங்கள் என்ன செய்கிறோம், எங்களை தேற்றி கொள்ளுகிறோம், நாங்கள் எங்களை தைரியப்படுத்துகிறோம். அப்போ ஆகவே இந்த இடத்துல நீங்கள் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு உபத்திரவத்துக்குள்ளாய் நீங்கள் கடந்து போயிருப்பீங்க, ஒவ்வொரு பிரச்சனைகளை சந்தித்திருப்பீர்கள். அந்த உபத்திரவத்தில் நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் துக்கப்பட்டாலும் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் நம்பி அதை கை கொண்டு அதை வாசித்து அதை தியானிக்கும் பொழுது அந்த உபத்திரவத்தில் நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம். இன்றைக்கி நாங்கள் சந்தோஷமாக இருக்கோங்கிறதுக்கு காரணம் என்னன்னா தேவனுடைய வார்த்தை தான். இப்போ தேவனுடைய வார்த்தை தான் எங்களை சந்தோஷப்படுத்துகிறது. நிறைய பேர் நிறைய இழப்பெல்லாம் நம்ம சந்திச்சிருக்கோம். ஆகவே அதன் மத்தியில் நாங்கள் சில வேளை அதனால் அநேக துன்பங்கள், பாடுகளை சந்தித்து இருக்கிறோம். ஆனால் அந்த சூழ்நிலையிலும் தேவனுடைய வார்த்தையை பலப்படுத்தி எங்களை தைரியப்படுத்துகிறபடியால் அந்த உபத்திரவத்தில் நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம். 1 கொரிந்தியர் அதே உபத்திரவத்திலே எப்படி நாங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும் என்பதுக்கு அடுத்து ஒரு வசனம் 1 தெசலோனிக்கேயர் 1:6. 1 தெசலோனிக்கேயர் 1:6. நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்கள் ஆகி. அப்போ நாங்கள் மிகுந்த அந்த உபத்திரவத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய பலன், பரிசுத்த ஆவியானுடைய பலன் தான் அது எங்களை தேற்றுகிறது. ஆண்டவர் சொன்னால், நீங்கள் கலங்காதீங்க, திகையாதீங்க, நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புகிறேன், அவர் உங்களுக்கு சகல சத்தியத்தையும் உங்களுக்கு போதித்து உங்களை தேற்றுவார். இன்றைக்கும் அந்த பரிசுத்த ஆவியானவர் பாருங்கள், அந்த சத்தியத்தை எங்களுக்கு போதித்து அவர் எங்களுக்கு தேற்றி அவர் எங்களை நடத்துகிறவராக இருக்கிறார். நிறைய பேர் பாருங்கள் இந்த திருச்சபைக்கு வந்தாங்க, நிறைய ஜனங்கள் வரல. காரணம் என்னென்னா அக்கம் பக்கத்தில் உள்ள சொல்கிறது, அங்கே போகாதீங்க, அவங்கள மதத்துக்கு சேர்த்துருவாங்க, நீங்கள் திருச்சபைக்கு போகாதீங்க. ஏன்னா அவங்களுக்கு பிசாசு அவங்களுடைய சிந்தையை கட்டி போட்டு வைத்திருக்கான். அதனால அவங்களுக்கு சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்க முடியாது. அவங்களுக்கு சில காரியங்களை அவங்களுக்கு விட்டு விட முடியாது. தீமையான அந்த பழக்க வழக்கங்கள், அந்த காரியங்களை அவங்களுக்கு விட முடியலை. அதனால திருச்சபைக்கு வந்தால் என்ன செய்யணும், பரிசுத்தமாக இருக்கணும், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யக்கூடாது, ஒரு கட்டுப்பாடு இருக்குது, ஒரு ஒழுக்கம் இருக்குது, இதெல்லாம் அந்த திருச்சபையில் இருக்குது. ஆனால் உலகத்தில் அப்படி இல்லை, அவங்க இஷ்டம் போல வாழலாம். எத்தனை பேர் எத்தனை மனைவிகளையும் வைத்துக்கொள்ளலாம், எத்தனை கணவர்களையும் வைத்துக்கொள்ளலாம், வாலிபர்களாக இருந்தாலும் நாங்கள் இஷ்டம் போல் நடக்கலாம். அதெல்லாம் உலகத்தில் நடக்குது. ஆனால் திருச்சபைக்குள்ளே நாங்கள் அப்படி வாழ முடியாது. ஏன்னா எங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்குது, எங்களுக்கு ஒழுக்கம் இருக்குது. இதெல்லாம் எங்களுக்கு தேவனுடைய வார்த்தை தான் கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே தேவனுடைய வார்த்தை இப்படியாப்பட்ட உபத்திரவங்களான இந்த சூழ்நிலையில் தேவனுடைய வார்த்தை, பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதல், அவருடைய உதவி ஒத்தாசை இருக்கிறபடியால் தான் நாங்கள் அந்த திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு நாங்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாய் நாங்கள் வாழுகிறோம். அப்போ இந்த உபத்திரவத்தில் நாங்கள் என்ன செய்ய முடியும், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். தேவனுடைய வார்த்தையை நாங்கள் அந்த திருவசனத்தினூடாக எங்களை நாங்கள் பலப்படுத்தி கொண்டு எந்த சூழ்நிலையிலும் எல்லா உபத்திரவத்திலும் நாங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அடுத்து ஒரு வசனம் மத்தேயு 5:11-12. என் நிமித்தம், இது உபத்திரவத்துக்கு சொல்லப்படுகிற வசனம், என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்கள். ஆகவே இந்த உபத்திரவ காலகட்டத்தில் எங்களுக்கு யார் என்ன சொன்னாலும், யார் எப்படி எங்களை துன்பப்படுத்தினாலும், எங்களுக்கு பலவித தீமையான மொழிகளை எங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால்
நாங்கள் பாக்கியமானா இருப்போம். காரணம் என்ன? நாங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறணும். பரலோகத்திலே உங்களுடைய பலன் மிகுதியாக இருக்கும். ஆகவே முன்னிருந்த தீர்க்கதரிசிகளும் இப்படியே உபத்திரவத்துக்கூடாக துன்பத்துக்கூடாக கடந்து சென்றார்கள். ஆகவே நாங்களும் இப்படியான துன்பம், பாடுகள், பிரச்சனைகள், உபத்திரவங்களுக்கூடாய் செல்லும் பொழுது நாங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுவோம். காரணம் என்ன? பரலோகத்தில் எங்கள் பலன் மிகுதியாக இருக்கிறபடியால். ஆகவே நாங்கள் உபத்திரவத்தில் சந்தோஷமாக இருக்கணும். அடுத்து பலவீனத்தில், எங்களுடைய பலவீனத்தில் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? மூன்றாவது காரியம், பலவீனத்திலே சந்தோஷமாக இருங்கள். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பலவீனத்தில் எங்களுக்கு அநேக பலவீனங்கள் எங்களை தாக்குகிறது, எங்களுடைய சரீரங்களை பலவீனப்படுத்துகிறது. அப்பொழுது நாங்கள் அந்த பலவீனத்திலே நாங்கள் எப்படி சந்தோஷமாய் இருக்க முடியும்? அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். நாங்கள் எங்களுக்கு எல்லாம் பலவீனமான நேரங்களில் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது இந்த வார்த்தையெல்லாம் நாங்கள் சொல்லி ஜெபிப்போம். நாங்கள் என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கணும்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு. நாங்கள் அநேக பலவீனத்துக்குள்ளாய் கடந்து போகும் பொழுது தேவனுடைய கிருபை பூரணமாய் எங்களுக்கு விளங்கும். அதனால தான் நாங்கள் வேதத்தை வாசிக்கணும். வேத வசனங்களை நாங்கள் இந்த மாதிரி வாக்கு தத்தங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது நாங்கள் இந்த மாதிரி பலவீனமான நேரத்தில் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் பொழுது அந்த வார்த்தை எங்களை தைரியப்படுத்துகிறது. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொன்னதுபடி நாங்கள் என்ன செய்ய முடியும்? டாக்டர்கிட்ட போவோம், இல்லை யாருக்கிட்டையாச்சும் சொல்லுவோம். அவங்களால என்ன எதுவும் செய்ய முடியுமா? சில வேளை சிலருக்கு மருந்து குடித்தாலும் ஆன்சர் ஆகாதே அந்த பலவீனமெல்லாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை அவர்களை பலப்படுத்துகிறது. அதுதான் அந்த 9ஆம் வசனம் சொல்லுகிறது. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். அப்போ நாங்கள் அந்த பலவீனத்திலையும் நாங்கள் சந்தோஷமாய் தேவனுடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். எங்களுக்கு யார் உதவி செய்யாவிட்டாலும், யார் எங்களை கைவிட்டாலும், ஆனாலும் தேவனுடைய கிருபை எங்களோடு இருக்கிறபடியால் அந்த பலவீனமான நேரங்களில் தேவன் எங்களை வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அப்போ நாங்கள் பலவீனத்திலே சந்தோஷமாக இருக்கணும். நாங்கள் எல்லாம் அப்போ யாரை நாங்கள் நம்புவோம்? எங்களுக்கு நம்பிக்கை யார்? இயேசு கிறிஸ்து. அப்போ எங்களுக்கு வியாதி வரும், பிரச்சனை வரும், பலவீனம் வரும், ஆனாலும் தேவனுடைய வார்த்தை எங்களை பலப்படுத்துகிறது. ஆகவே கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். அப்போ பலவீனம் வந்தால் நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க, துக்கப்படாதீங்க, சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுங்க. ஏன்னா உங்கள் பலவீனத்திலே தேவனுடைய பலன் பூரணமாய் விளங்கும். அவருடைய கிருபை இருக்கிறபடியால் நாங்கள் சந்தோஷமாய் தைரியமாய் நாங்கள் மேன்மை பாராட்டுவோம். ஏனென்றால் பலவீனத்திலே தேவன்களுக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அடுத்து சோதனையிலே சந்தோஷமாய் இருங்கள். 4வது காரியம், சோதனையிலே சந்தோஷமாய் இருங்கள். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை நாங்கள் வாசிப்போம். அப்போ நாங்கள் சோதனையிலே நாங்கள் எப்படி சந்தோஷமாய் இருக்க வேண்டும்? எங்களுக்கு சோதனை வருகிற அநேக சோதனைக்குள்ளாய் நாங்கள் கடந்து சென்றிருக்கிறோம். அதான் சொல்கிறாரு யாக்கோபு, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனையிலே அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை குறித்து மிகவும் சந்தோஷமாய் எண்ணுங்கள். ஆகவே என் சகோதரரே, பலவிதமான சோதனைகளிலே அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் சோதனை ஏன் எங்களுக்கு வருது? உங்களுக்கெல்லாம் நீங்கள் சிலர்லாம் சோதனை வந்தால் என்ன செய்வீங்க? கஷ்டப்படுவீங்க, இல்லாட்டி கடவுளை ஏசுவீங்க. நம்ம எல்லாரும் அப்படித்தான். கடவுளை நம்ம ஏசிடுவோம். ஐயோ, ஆண்டவர் இருக்காரா? அவர் என்ன இந்த இது போல சோதனையிலெல்லாம் நான் இருக்கனே, அவர் இருக்காரா? அவர் பார்த்து கொண்டு இருக்காரே அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த சோதனை ஏன் எங்களுக்கு வருவது என்றால் உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து. அப்போ எங்களுக்கு சோதனை ஏன் வருதுன்னா எங்களுடைய விசுவாசம், நாங்கள் விசுவாச ஓட்டத்தில் தான் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அப்போ அந்த விசுவாச ஓட்டத்துக்கு ஒரு பரீட்சை
பரீட்சை வருகிறது. இப்போ நாங்கள்லாம் பாருங்கம்மா, எல்லாம் படிக்கிறவங்களாம் இருக்குங்க, எல்லாருக்கும் ஒரு பரீட்சை வருதுன்னா அந்த பரீட்சையில் நீங்கள் அதை எழுதி பாஸ் பண்ணால் தான் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அந்த மாதிரி எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அந்த விசுவாசத்துக்கான ஒரு பரீட்சை, சோதனை வந்துருச்சுன்னா யாரும் கவலைப்படாதீங்க. நீங்கள் விசுவாசத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகிறதுக்கான ஒரு பரீட்சை தான் சோதனை. ஆகவே சோதனை வரும்போது ஐயோ எனக்கு இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சு நாங்கள் அழுது புலம்பாதபடி அந்த சோதனையில் நாங்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது, ஆண்டவரே ஏன் இந்த பிரச்சனை ஆண்டவருக்கு தெரியும், அவருக்கு தெரியாமல் தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது. ஆகவே தேவனுக்கு தெரியும் இந்த சோதனையை உங்களால் தாங்கி கொள்ளக்கூடிய அளவுக்கு தான் ஆண்டவர் அந்த சோதனையை நமக்கு கொடுப்பார். ஆகவே அந்த சோதனையானது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது. அந்த சோதனை வரும்போது உங்களுக்கு விசுவாசத்தில் ஒரு பரீட்சை, அது என்னத்தை கொண்டு வருதான்? பொறுமையை கொண்டு வருதான். பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். சில காரியங்கள், சில சோதனைகள் வரும்போது நாங்கள் பொறுமையாக இருந்துடணும். இப்போ அந்த ஏன் காரணம் என்னன்னா, நாங்கள் அந்த நேரம் தான் அந்த தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். அப்போ நாங்கள் அந்த வார்த்தையெல்லாம் நாங்கள் படித்து அதை சிந்தையில் நினைவில் வைத்திருப்போமானால் தான் இந்த சோதனை காலகட்டத்தில் தேவனுடைய வார்த்தை எங்களை தைரியப்படுத்தும். அப்போ அதை அறிந்து மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். அப்போ நாங்கள் அதை என்ன செய்யணுமா, அந்த சோதனை காலத்தில் தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு அவருடைய பரீட்சை, விசுவாசத்தின் பரீட்சையை கொண்டு வருதுன்னு சொல்லி நாங்கள் அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ண வேண்டும். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ஆபிரகாமுக்கு ஒரு சோதனை வந்துச்சு. அவர் அப்போ தான் பிள்ளையே இல்லாமல் ஆண்டவர் ஒரு ஆண் பிள்ளையை கொடுக்குறார். ஈசாக்கு கொடுத்து அதையும் அவர் என்ன சொல்கிறாரு, பலியிட சொல்கிறாரு. அவருக்கு அது விசுவாச சோதனையின் பரீட்சை. ஆனால் அவர் ஆண்டவருடைய சமூகத்தில் அழுது அவர் காத்திருந்து அவர் பொறுமையாக இருந்து அந்த காரியங்கள்லாம் செய்கிறாரு. ஆனால் அவர் அந்த விசுவாசத்தின் பரீட்சையில் வெற்றி பெற்றார். ஆகவே இன்றைக்கும் நாங்கள் சோதனை வருது, எங்களுக்கு பிரச்சனை வருது, அந்த சூழ்நிலையில் நாங்கள் நீடிய பொறுமையுள்ளவர்களாக இருப்போமானால் நாங்கள் வெற்றி பெற்றவர்களாக இருப்போம். ஆமேன். எல்லாரும் வார்த்தையை கேட்குறீங்களா? ஆமேன். கரங்களை தட்டி நாங்கள் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஏன்னா ஆண்டவர் கழுதையை கொண்டு பேசுகிறவராக இருக்கிறார். ஆமேன். அந்த கழுதையில தான் ஆண்டவர் சவாரி செய்தார். அப்போ அந்த கழுதை மேலே போகிறதுக்கு ஆண்டவர் போனனால தான் அந்த கழுதைக்கு மகிமை வந்தது. அதே போல் தேவன் பேசும் பொழுது நாங்கள் இருதயத்திலே அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவன் நீங்கள் இந்த சூழ்நிலையில் என்ன நிலைமையில் இருக்கீங்கன்னு ஒவ்வொரு இருதயத்தையும் தேவன் ஆராய்ந்து அறிகிறவராக இருக்கிறார். ஆகவே நீங்கள் வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையை போல அது 30, 60, 100 பலன் கொடுக்கிறது. ஆமேன். ஆகவே நாங்கள் 4வது காரியம், சோதனையிலே சந்தோஷமாக இருங்கள். ஆகவே நீங்கள் சோதனை வரும்போது கவலைப்படாதீங்க, துக்கப்படாதீங்க, அது தைரியமாக இதுக்கு முகம் கொடுங்கள். ஆகவே அது மிகுந்த எங்களுக்கு சந்தோஷமாய் நாங்கள் எண்ணும் பொழுது அந்த சோதனையிலே நாங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும்.